அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவுக்கு எதையும் இணை வைப்பதில்லை, திருடுவதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை, குழந்தைகளை கொல்வதில்லை, நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதூறு கூறுவதில்லை, எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதில் அல்லாஹுடைய தூதராகிய எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யுங்கள். உங்களில் ஒருவர் இவற்றை நிறைவேற்றினால் அவருக்கான கூலி அல்லாஹுவிடம் உள்ளது. மேற்கூறப்பட்ட குற்றங்களுள் ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர் இவ்வுலகிலேயே தண்டிக்கப்பட்டு விட்டால் அது அவருக்குரிய பரிகாரமாக ஆகிவிடும். மேற்கூறப்பட்ட குற்றங்களுள் ஒன்றை ஒருவர் செய்து அதை அல்லாஹ் மக்களுடைய பார்வையை விட்டு மறைத்து விட்டால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் வந்து விடுகிறார். அவன் நாடினால் அவரை மன்னிப்பான், அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 18. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதனை பண்படுத்துவதற்குரிய மகத்தான மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஒரு சிறந்த சான்றாக அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பது மிக பெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்தை வழங்கியதற்காக நாம் அல்லாஹுவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை எல்லா நேரத்திலும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.